திமுககாரங்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவனுக்கு என்ன அடிச்சீங்கனாலும், தொடச்சீங்கனாலும், புடிச்சீங்கனாலும், எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்க திரும்பி வீட்டு வாசல்ல வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். ஒவ்வொரு தடவை தூங்கும்போதும் பச்சையா மக்களை திட்டுவாங்க. திமுக மேடை போட்டு திட்டுவான். ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் ஓடி வருவான். நம்ம துப்புனதான் திமுக காரனா இருக்கு, நாளைக்கு வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். நீங்க அது வந்து அதனாலதான் அந்த கட்சி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்குது. நீங்க எவ்வளவு அந்த கட்சிக்காரனை அடிச்சீங்கனாலும், அடிச்சு துரத்துங்கனாலும் அவங்க கிட்ட மக்கள் கிட்ட தான் வந்து நிப்பான். அவன் ஓடி ஒளிய மாட்டான். திமுக 1000 விமர்சனம் அவன் மேல உண்டு. பட் அவன் மக்களை விட்டு விலகி போனதுல அவன் மக்களோட மக்களா நிக்கிறாங்க. 1000 தப்பு பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வருது, முதல்ல திமுக தான் வந்து நிக்கிறான் ஸ்பாட்ல. எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும். இதுல அதிமுகவே சொல்லுது சார், அது திமுக காரன் கடைசி வரைக்கும் நிப்பான், நம்ம நிக்க மாட்டோம் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. அதிகாரத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் ஏரியால பிரச்சனை, ஏதோ பிரச்சனை, தண்ணி வரல, காவா அடிச்சுச்சு, லைட் எரியல, சிவிக் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ரவுடி பசங்க பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வந்து கொரோனா கால மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும், முதல்ல திமுக காரன் தானே சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட அவன் தானே வந்து நிக்கிறான். எவ்வளவு அடிச்சு துரத்தினாலும் வீட்டு வாசல் வந்து நிக்கிறான்ல நாளைக்கு.